வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் இருந்து மொத்தம் 62,000 கோடி ரூபாய் மதிப்பில் இளைஞர்களுக்கான பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். 34 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நவோதயா மற்றும் ஏகலைவா பள்ளிகளில் நிறுவப்பட்டுள்ள 1200 தொழில்திறன் ஆய்வகங்களையும் பிரதமர் தொடக்கி வைத்து ITI தொழில் பயிற்சி படிப்புகளில் சிறப்பிடம் பெற்றவர்களை பாராட்டி கௌரவிக்கிறார். வரவிருக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையிலான முழு தேர்தல் ஆணைய குழு ஆய்வு செய்கிறது. 2 நாள் பயணமாக பாட்னா வந்துள்ள இக்குழுவில் தேர்தல் ஆணையர்கள் டாக்டர் சுக்பீர் சிங் சந்த் மற்றும் டாக்டர் விவேக் ஜோஷி ஆகியோர் அடங்குவர். இன்றும் நாளையும் அக்குழுவினர் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களின் ஆலோசனைகளை கேட்க உள்ளனர். மேலும் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஏற்பாடுகளை மதிப்பாய்வு செய்ய நிர்வாகம் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் தொடர் கூட்டங்களை தேர்தல் ஆணையம் நடத்த உள்ளது. நாட்டில் குற்றம் செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றவர்கள் விசாரணையை எதிர்கொள்வார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் குருஷேத்ராவில் நேற்று புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான மாநில அளவிலான கண்காட்சியை அவர் திறந்து வைத்து பேசினார். இப்புதிய சட்டங்கள் வாயிலாக தண்டனைக்கு பதிலாக நீதி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2025 ஆண்டிற்கான நோபல் பரிசுகள் அடுத்த வாரம் முதல் அறிவிக்கப்பட உள்ளன. உலகின் மிகப்பெரிய கௌரவமாக கருதப்படும் இது மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், பொருளாதாரம், அமைதி ஆகிய பிரிவுகளின் கீழ் வழங்கப்படுகிறது. ஜவுளித்துறைக்கான உற்பத்தி திறனுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்திற்கு புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி நாள் இவ்வாண்டு இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டத்தில் பங்கேற்று பயன்பெற முதலீட்டாளர்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பாக வழங்கும் வகையில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜவுளித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.